மக்களே, ஒரு அருமையான ஒரு ஸ்வீட்டு ஃபீர்னி நம்ம செஞ்சுருக்கோம். நல்லா ஒரு சூப்பரான ருசியில் நீங்கள் கண்டிப்பாக இந்த மெத்தடில் நீங்கள் வீட்டில் செய்யுங்க. நல்லாயிருக்கும், அற்புதமாக இருக்கும். நல்ல ஒரு சூப்பரான ஃபீர்னி. ஹாய் மக்களே, நான் உங்கள் பக்ருதீன் பாய். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி செய்ய போகிறோன்னா ஃபீர்னிங்க. ரொம்ப நாளாக நீங்கள் கேட்டு இருந்தீங்க ஃபீர்னி. இது பார்த்திங்கன்னா ஸ்வீட்டு. இப்போ நம்ம இதை செய்ய போகிறோம். எவ்வளோ செய்ய போகிறோன்னா 3 லிட்டர் நம்ம செய்ய போகிறோம். இதுக்கு தேவையான அளவு என்னென்னு நம்ம பார்த்துருவோம். தாராளமாக இந்த ஃபீர்னி 3 லிட்டரு 25 பேர்லேருந்து 30 பேர் வரலையும் தாராளமாக நம்ம சாப்பிட்லாம். வாங்க இதுக்கு என்னென்ன பொருள் நம்ம சேர்க்க போகிறோன்னு பார்த்துக்கலாம். இப்போது இதுக்கு பார்த்திங்கன்னா பால் 1.5 லிட்டரு எடுத்து வச்சுருக்கேன். தண்ணி 1.5 லிட்டரு எடுத்து வச்சுருக்கேன். 150 கிராம் ஜீரக சம்பா ரைஸு நம்ம இது கூட சேர்க்க போகிறோம். நெய் 100 கிராம் நம்ம சேர்க்க போகிறோம். 50 கிராம் முந்திரி சேர்க்க போகிறோம். சாரப்பருப்பு 25 கிராம் சேர்க்க போகிறோம். 3 பீஸ் ஏலக்காய் உடைச்சி நம்ம இது கூட சேர்க்க போகிறோம். பால்கோவா 300 நம்ம சேர்க்க போகிறோம். மில்க் மேடு 350 ml நம்ம ஒரு டின்னு இதை நம்ம அப்படியே சேர்க்க போகிறோம். பைனாப்பிள் எசன்ஸ் 30 ml. இதில் பார்த்திங்கன்னா நம்ம அந்த மேல் மூடியில் ஒரு மூடி மட்டும் நம்ம இதில் சேர்க்க போகிறோம். சர்க்கரை 1 கிலோ எடுத்து வச்சுருக்கோம். ஃபைனலில் நான் எவ்வளோ சேர்த்துருக்கேன் கரெக்டாக சொல்லிடுறேன். தேவையான அளவு ஃபுட் கலர் எல்லோ தேவையான அளவு நம்ம சேர்க்க போகிறோம். வெள்ளரி விதை 25 கிராம் சேர்க்க போகிறோம். மக்களே, இப்போ நான் இன்னும் அடுப்பு பற்ற வைக்கல. ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பாத்திரத்தில் 150 கிராம் ஜீரக சம்பா அரிசியை நம்ம ஊற வைக்கிறோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு நம்ம ஊற வச்சுக்கிறோம். மக்களே, நம்ம அடுப்பு பற்ற வச்சாச்சு. மக்களே, இப்போ பார்த்திங்கன்னா அடுப்பு பற்ற வச்சாச்சு. நம்ம ஒரு டெக்ஸாக வச்சுக்குவோம். இது பார்த்திங்கன்னா ஒரு 5 லிட்ரு நல்லா ஃப்ரீயாக வேகிற மாதிரி நம்ம ஒரு பாத்திரம் வச்சுக்கிறோம். நம்ம கரெக்டாக அந்த பாத்திரம் வச்சா தான் அது ஃப்ரீயாக வேகும். சரிங்களா? இப்போ ரைஸ் எவ்வளோ நேரம் ஊறணும்னு கேட்டிங்கன்னா நம்ம அந்த பாலும் தண்ணியும் சேர்ந்து கொதி வர வரலையும் ரைஸ் ஊறினா போதும். ஓகேவா? நம்ம ப்ராசஸ் கரெக்டாக பார்த்துக்குங்க. ஒவ்வொன்றும் மிஸ் பண்ணிடாதீங்க. தெளிவாக பார்த்துங்க, நல்லாயிருக்கும். இப்போ நம்ம பாத்திரம் வச்சாச்சு. இப்போது இதில் பார்த்திங்கன்னா ஒரு 100 கிராம் நம்ம நெய் சேர்த்துட்றோம். ஃபஸ்ட்டு நெய் சேர்த்துட்டோம். மீடியமான நல்லா சேர்த்துக்குங்க. இப்போ நெய் பார்த்திங்கன்னா மிதமான நல்ல அப்படியே ஹீட் ஆகுது. ஹீட் ஆகின உடனே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அந்த நெய்யில் நம்ம அந்த சாரப்பருப்பும் முந்திரியும் ஏலக்காவும் சேர்க்க போகிறோம். மிதமான நல்ல நம்ம அப்படியே மிதமான நல்லா வறுத்துக்கணும். சரிங்களா? ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா முந்திரி சேர்த்துட்றோம். அதுக்கப்புறம் ஏலக்காய் சேர்த்துட்றோம். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சாரப்பருப்பு சேர்த்துட்றோம். இப்போ இது 3த்தையும் சேர்த்து இந்த நெய்யில் அப்படியே வறுத்துக்கிறோம். எவ்வளோ நம்ம முந்திரி சேர்த்துருக்கோம்? 50 கிராம் முந்திரி சேர்த்துருக்கோம். சாரப்பருப்பு 25 கிராம் சேர்த்துருக்கோம். ஏலக்காய் உடச்சி ஒரு 3 பீஸ் சேர்த்துருக்கோம். இந்த நிறம் மாறட்டும், முந்திரியோட நிறம் மாறட்டும். நம்ம அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்? 1.5 லிட்டர் பாலும் 1.5 லிட்டர் தண்ணியும் சேர்த்துக்கலாம். மிதமான நல்லே பண்ணுங்கள், அவசரப்பட வேணாம். மிதமான நல்ல அவசியம். மக்களே, அந்த மீடியமான அனலில் நம்மளுக்கு அந்த பொன்னிறம் நம்மளுக்கு வந்துருச்சு. நல்ல மனமும் வந்துருச்சு. இப்போ தாங்க ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம பால் சேர்க்க போகிறோம். 1.5 லிட்டர் பால் அப்படியே கூடவே நம்ம 1.5 லிட்டர் தண்ணி சேர்க்க போகிறோம். நம்ம பாலும் தண்ணியும் ஊற்றுனதுக்கப்புறம் அனல் ஐயில் வச்சுட்டு நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணுங்கள். அடியில் தயவு செய்து அடி பிடிக்க விடாதீங்க. இது என்ன வேலைன்னா இதை நல்லா மிக்ஸ் பண்ணுறது தான் நம்மளுக்கு வேலை. இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஓகேவா? நல்லா கொதி வர வரலையும் மிக்ஸ் பண்ணுங்கள். தயவு செய்து மூடியை போட்டுறாதீங்க. அனல் ஐயில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மக்களே, இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 14 நிமிஷம் வெயிட் பண்ணேன். நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தேன். நம்மளுக்கு கொதி வந்துருச்சு. மொதல் கொதியிலே நம்ம என்ன பண்ண போகிறோம்? நம்ம இந்த 150 கிராம் ஜீரக சம்பா ரைஸை சேர்த்துக்கிறோம். நம்ம ரைஸ் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிங்க. இப்போ ரைஸ் போட்ட உடனே என்ன பண்ண போகிறோம்? நம்ம இந்த ஃபுட் கலர் சேர்க்க போகிறோம். கண்டிப்பாக இது பார்க்குறதுக்கு ஒயிட்டாக இருக்கும். அதனால் நம்ம இந்த எல்லோ ஃபுட் கலர் கொஞ்சமாக ஒரு சிட்டிங் மட்டும் சேர்க்க போகிறோம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. இந்த ரைஸ் நம்மளுக்கு எப்படி வரணும்னா
ரைஸ் வந்து நல்லா குழஞ்சி வரணுங்க. ரைஸ் வந்து நம்மளுக்கு நல்லா குழஞ்சி வரணும், நல்லா கஞ்சாட்டம் ஆகட்டும். அப்போ தான் நம்ம வந்து நெக்ஸ்ட்டு வேறு பொருள் நம்ம சேர்க்கணும். சரிங்களா? நல்லா குழஞ்சி வரணும், நல்லா வேக விடுங்க ரைஸை. ரைஸ் போட்டு நம்ம ஃபுட் கலர் போட்டு மூடி போடுங்க. மூடி போடலாம், தப்பு இல்லை. பக்கத்துலேயே இருங்க. இப்போ நம்ம வந்து பாலில் ஜீரக சம்பா ரைஸை போட்டாச்சு. போட்டு லைட்டாக ஃபுட் கலர் போட்டிருக்கோம். நல்லா வேகுது. அதாவது ரொம்ப லோவும் இல்லை, ரொம்ப ஹையும் இல்லை, அனல் ஓரளவு கரெக்டாக வச்சுருக்கேன். நம்ம பக்கத்திலே இருந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு டைமு, ஒரு 3 நிமிஷத்துக்கு ஒரு டைம் ஓப்பன் பண்ணி பாருங்கள். அப்போ தான் அந்த ரைஸ் வேகும். இந்த ரைஸ் நம்மளுக்கு எப்படி வேகணும்னா நல்லா குழஞ்சி போகணும். ரைஸ் வந்து குழஞ்சி போகணும், கஞ்சாட்டம் இருக்கணும். அப்போ தான் நம்ம வந்து அதுக்கப்புறம் என்னென்ன சேர்க்க போகிறோம் அது எல்லாத்தையும் பாருங்கள். ஓகேவா? கண்டிப்பாக நல்லா இருக்குங்க இந்த ஃபீர்னி. நீங்கள் செய்யுங்க, செஞ்சு சாப்பிட்டு தான் நீங்கள் கமெண்ட் பண்ணணும். ஓகேவா? வந்து பார்த்திங்கன்னா அரிசி போட்டு ஒரு 15 நிமிஷம் ஆகுது. நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ரைஸ் எப்படி தெரியுது பாருங்கள். இங்கே பாருங்கள், ரைஸ் வந்து இப்போ தான் அந்த பதம் வந்திருக்கு. சரிங்களா? வெந்த பதம் வந்திருக்கு. இதுக்கப்புறம் நல்லா குழையணும். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா குழையணும். உடனே அது குழஞ்சிரும். பக்கத்துலேயே இருங்க. இதுக்கப்புறம் மூடி போட தேவையில்ல. மக்களே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் நம்மளுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு. சரியான மழை, எங்கே பயமாக இருக்குது கரண்ட் ஆஃப் ஆகிடுமோ அப்படின்னு. தயவு செய்து கோச்சிக்காதீங்க. இங்கே பாருங்கள், ரைஸ் பார்க்கும் போது நம்மளுக்கு அப்படியே வெந்து நல்லா அப்படியே எப்படி தெரியுது பார்த்தீங்களா? இந்த மாதிரி இருக்கணும். நல்லா அப்படியே குழன்னு வெந்து போச்சு. இப்போது நம்ம என்ன சேர்க்க போகிறோம்? இதுக்கப்புறம் அந்த பைனாப்பிள் எசன்ஸ் நான் ஒரு மூடி சொன்னேன் இல்லைங்களா? 30 ml ஒரு மூடி அளவு மட்டும் நம்ம சேர்க்க போகிறோம். ஒரு மூடி மட்டும் சேர்த்தா போதும். பைனாப்பிள் எசன்ஸ் நம்ம சேர்த்ததுக்கப்புறம் 300 பால்கோவா நம்ம ஸ்வீட்டோடு சேர்த்துக்கிறோம். ஸ்வீட்லெஸ் இல்லை, ஸ்வீட்டோட பால்கோவா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 380 ml ஒரு டின்னு நம்ம அப்படியே இதில் நம்ம சேர்த்துருவோம். மில்க் மேடு சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கப்பா. நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா மில்க் மேடும் பால்கோவாவும் நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் தான் நம்ம சர்க்கரை சேர்க்க போகிறோம். சரிங்களா? நல்லா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நல்ல ஒரு மனம், நல்ல ஒரு வாசனை. அந்த பால்கோவா அங்கங்கே அப்படியே கட்டியாக இருக்கும். நல்லா உடச்சி விடுங்க. நம்ம போட்டது கட்டியாக இருக்கும், உடச்சி விடுங்க. நல்லா பார்க்குறதுக்கும் உங்களுக்கு ஒரு அருமையான ஒரு ஃபீர்னிங்க சூப்பராக இருக்கும். நம்ம மில்க் மேடு, பைனாப்பிள் எசன்ஸ் சேர்த்தாச்சு, பால்கோவா சேர்த்தாச்சு. இப்போ நம்ம சர்க்கரை சேர்க்க போகிறோம். சரிங்களா? சர்க்கரை வந்து கரெக்டாக துல்லியமாக நான் எவ்வளோ போட்டிருக்கேன்னு க்ளீனாக சொல்லிடுறேன். மக்களே, இப்போ வந்து நம்ம சர்க்கரை போட்டாச்சு. நான் ஏன் சர்க்கரைக்கு லாஸ்ட்டாக நான் அளவு சொல்கிறேன்னா, நான் கரெக்டாக இடம் வச்சு சொல்லணும். அப்போ தான் நீங்கள் கரெக்டாக பண்ண முடியும். இந்த 3 லிட்ரு, அதாவது 1.5 லிட்டர் பால், 1.5 லிட்டர் தண்ணி வச்சு நம்ம இந்த ஃபீர்னி செஞ்சுருக்கோம். கரெக்டாக 400 கிராம் சர்க்கரை. சரிங்களா? கரெக்டாக 400 கிராம் சர்க்கரை நம்ம இந்த 3 லிட்ரு ஃபீர்னிக்கு பக்காவாக கரெக்டாக இருக்கும். ஓகேவா? 400 சர்க்கரை சேர்த்துக்கலாம் நம்ம. மக்களை, இப்போ வந்து நம்ம பார்த்திங்கன்னா 25 கிராம் நம்ம வெள்ளரி விதை இப்போ லாஸ்ட்டாக நம்ம சேர்க்குறோம். சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் அப்படியே கொதிக்கிட்டோம். கொதிச்சதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிவிடுவோம். அதுக்கப்புறம் ஆற நம்மளுக்கு ஒரு தடிப்பாக நல்லா திக்காக நம்மளுக்கு கிடைக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் சாப்பிட்ணும். அப்போ தான் நல்லா ஸ்வீட்டாக இருக்கும். நல்லா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஒரு செம்ம இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். சுட சாப்பிட்டிங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறது, சாப்பிட முடியாது நம்மளால். இதை நல்லா ஆற வச்சு சாப்பிடும் போது தான் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் நல்லா தடிப்பாக கிடைச்சிரும். ஓகேவா? இதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு ஆஃப் பண்ணிவிடுவோம். மக்களே, நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு சூப்பரான ஒரு ஸ்வீட்டு ஃபீர்னி செஞ்சு மூடி வச்சுருக்கேன். இது ஆறட்டும், ஆற விடுவோம். மிதமான ஹீட்டில் தான் நம்ம அதை சாப்பிட்ணும். ரொம்ப சூடாக சாப்பிட்டிங்கன்னா அதனுடைய ருசி தெரியாது. இப்போ நம்ம மூடி வச்சுருக்கோம். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் இதை செய்யுங்க. செஞ்சுட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா சூப்பராக இருக்கும். ஓகேவா? நம்ம நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். மக்களே, ஒரு அருமையான ஒரு ஸ்வீட்டு ஃபீர்னி நம்ம செஞ்சுருக்கோம். நல்லா ஒரு சூப்பரான ருசியில். நீங்கள் கண்டிப்பாக இந்த மெத்தடில் நீங்கள் வீட்டில் செய்யுங்க. நல்லாயிருக்கும், அற்புதமாக இருக்கும். நல்ல ஒரு சூப்பரான ஃபீர்னி. மக்களே, எனக்கு ஒரு கப்பில் ஆற வச்சுருக்கேன்.
ஒரு பக்கம் இங்கே பாருங்கள் மழையும் வந்து நல்ல சரியான மழைங்க. நான் அதனால தான் வீடியோ இடையில வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சவுண்டு அடித்த மழையில் சவுண்டே கேட்கல. நான் வேறு பயந்துட்டு இருந்தேன், எங்கடா இது வேறு கரண்ட் ஆஃப் ஆகிடுமோ வீடியோ போட முடியாது அப்படின்னு. எனக்கு ஆற வச்சுருக்கேன், ஆறினவன்னா இதை நான் சாப்பிட போகிறேன். இது வந்து எப்படி சாப்பிட்ணுன்னா ஆற வச்சு நல்லா அப்படியே கலக்கி கலக்கி சாப்பிட்ணும். அப்படியே மிக்சிங் பண்ணி இப்படி சாப்பிட்ணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ருசியாக இருக்கும். அந்த மிக்சிங் அந்த ரைஸ் எல்லாம் அப்படியே மிக்சிங் ஆகி குடிக்கும் போது நல்லா சூப்பராக இருக்கும். கொஞ்சம் ஆறட்டும், நான் இதை சாப்பிட்டு உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு. மக்களே, நானே செல்ஃபி வச்சு நானே எடுக்கிறேன். இங்கே பாருங்கள் ஃபீர்னி ஓரளவு ஆறி போயிருக்கு. பிஸ்மில்லா. அருமையான ஸ்வீட்டுங்க. இதை நீங்கள் ஒரு டைம் சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக இதை நீங்கள் மறுபடியும் வீட்டில் செஞ்சு சாப்பிடுவீங்க. அவ்வளோ ஒரு நல்லாயிருக்கும். அந்த பிரியாணி இது கூட பிரெட் அல்வாலாம் வைக்கிறோம் இல்லைங்களா, அது மாதிரி நாங்கள் இந்த ஃபீர்னி வைப்போம். சூப்பராக இருக்கும். நல்லா சூப்பரான ஒரு ருசியில் கரெக்டான டேஸ்ட்டில் இருக்குது. கண்டிப்பாக வீட்டில் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.